ஏன் என்ன சரியா இருந்தா உனக்கு என்ன? நான் உன்னிட்ட சொல்ல மாட்டேன் போ. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லவாப்பா. வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்பதான் முதல்ல நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்துல ஒரு பெல் மாதிரி பட்டன் இருக்குதுல அதையும் அமுத்துங்கம்மா. அப்பதாம்மா நம்ம போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ள போகலாம். இருடி எல்லாத்தையும் மூலமா சொல்லி முடிச்சு விட்டா பண்ணாப்பவா. எதுக்கு டப்பால கொண்டு இவ கூட வைக்கிறானோன்னு தெரியல ஏம்மா. சரி கிளம்பு காத்து வரட்டும். சும்மா வந்து நிக்கிறா. ஆமா நோம்பு இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. நோம்பு 6 நோம்பு முடிஞ்சிருச்சம்மா. எங்க ஆளையே காணமே ஜொலகாவை. ஜொலகா வேற வீட்டுல இருக்கிற மாதிரி தான் இக்கி நம்ம கூப்பிட்டு கத்துறது யாருக்கா கேட்டாங்கண்டாக்கா. போலாம் நெசமாலே நோம்பு பிடிக்கிறாங்களா என்னன்னு தெரியலையே. நோம்பு பிடிச்சா மனுஷன் அசந்து தூங்க மாட்டா. கூப்பிட்டு அலற ஆள என்ன மாமி. அவ அதுக்கு மேலமா நம்ம இங்கேருந்து கூப்பிட்டு அலறுனா அவ அங்கேருந்து கூப்பிட்டு அலறுவா. இங்க வாடி. என்ன அல்லாவே நெத்தில ஒன்று நிற்பாள அலறால வந்து நின்றுக்கிட்டு இது உம்மாலாம் எங்க நிற்கிறாக? அமெரிக்காவில் இருக்கிறாங்க. இங்க நினைக்கிறாங்க அடுத்த தெருவுலையா. ஏன் இப்போ இதாகிறாங்க? சொல்ற எனக்கு உங்கள்கிட்ட வெட்டி பேச்சு பேசிட்டு எனக்கு ஈக்க இயலாது. எனக்கு உள்ள இருக்க வேலை ஈக்குதாமா. துணிமணி தான் மடிச்சு தெரியல இயலாது. ஏன் துணிமணி தான் சாஜா தானே மடிக்கிறான். என்னமோ இவன் மடிக்கிறாப்புல பேசுவாமா. இன்னும் டென்ஷன் ஆகல. மடிச்சிருவாங்க மடிச்சு கிழிச்சிருவாங்க அவ்வளோதானே. காலையில திடீர்னு கிளம்பாதாடி. ஒன்றும் இல்லை இன்னைக்கு நோம்பு திறக்க எல்லாரையும் கூப்பிடுவோம். மாடி உச்சி குடும்பி ஜெயின்ஸா உம்மா எல்லாரும் கூப்பிடுவோமா? தெரிஞ்சவள எல்லாம் கூப்பிடுங்களேன். என்ன நல்லது தானே. என்ன அடி செய்வோம் நோம்பு திறக்க? செய்யுவோமா செய்யலாம் இயலாது. கஞ்சிய பள்ளியாசல்ல வாங்கிடலாம். வடை சருவத்தெல்லாம் கடையில் சொல்லிருங்க மாமி. நல்லா அழகான சருவத்துவம் கடையில் போட்டு கொடுக்குறாங்க. செஞ்சு விட்டு பதம் குழஞ்சிக்கிட்டு இருக்க இயலாது. இப்போ அடி உருப்படாதவள இதில் பதம் குழையிறதுக்கு என்ன அடிக்குது? நோம்பாளி செஞ்சு வைக்க நன்மை தானே. தர்பூசணியடா 2 வாங்கிங்க வெட்டி வைக்கிறேன். மற்றதெல்லாம் கடையில் வாங்கிக்கலாம். நீங்க சரியா உங்களுக்கு நன்மை தானே. நான் வர மாட்டேன் இந்த இடத்த விட்டு. சோபா அந்த இடம் தீஞ்சு போச்சு சூட்டுல. என்னன்னு பேச்சு பேசுறேன். நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நீ இந்த வேலையை பார்த்துக்கிட்டீரி. அதானே அதுக்குண்டா ஏழும் ஊரை சுத்த சொல்லுங்களேன். காலையில் சக்கரம் கட்டிக்கிட்டு ஓடுவாங்க. வீட்டுல ஒரு வேலையை பார்க்க சொல்லு. மடி முட்டிக்குள்ள ஒரே கேடு கொடையுதுங்கிறது. நீ இவ்வளவு பேச்சு பேசுற அளவுக்கு வேலை பார்க்க போறதில்ல. இந்த தர்பூசணி வெட்டி வைக்கிறதுக்கு ஏன் இது? உங்கள்கிட்ட பேசி மாலாதுமா. நான் போய் ஐஸ் பொட்டியில தண்ணி என்ன வைக்கிறேன். ஆமா ஐஸ் என்ன வைக்க வேணாமா. வெறுமனை ஐஸ் பொட்டியில் ஐஸை மட்டும் வச்சு என்ன பண்ண போறா? அதான்மா சர்வத்து போடுறவன் அங்கேயே ஐஸ் தான் போட்டு கொடுப்பான். சரியாப்பா அந்த வேலையை மிச்சம் போங்க. ஆமா இந்த ஐஸ் பொட்டியில் இன்னைக்கு வச்சா நாளைக்கு உரையுது. இதை தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்கிக்கணும். அது யாருக்கு அது கொடுத்து கேட்க மாட்டேங்குதுமா. தொலைஞ்சிட்டாளா? இது நம்ம முசிபத்து. சோமா நெசமாக நெருப்பு பிடிச்சி எரியுது. சாந்தாங்கண்ணா எல்லாரும் போலீஸுங்க சரியாக தான் இது கரெக்டான நேரத்தில் கரெக்டாக வந்துட்டாங்க. காவல்துறைகள் நண்பன் சாந்தா எங்கே போகிறப்பா? சோபா நெருப்பு பிடிச்சி ஊடு பிடிச்சி எரியுதுக்குள்ள சீக்கிரம் அந்த தண்ணி ஊற்றி அமைச்சாலும் லாய்ப்பா. எந்த சோபாவில் நெருப்பு பிடிச்சா? அதான் பைத்தம் பிடிச்சா சாச்சா. அட உருப்படாதவனா உட்காந்து இந்த ஒத்த சோபாவிலடா உருப்படாதவங்க நான் ஊடு பிடிச்சி எரிஞ்சிருந்தா சீக்கிரம் தண்ணியை எடுத்து வாலி எடுத்துட்டு வாங்க. கேள்வியா கேட்பான். நீயாச்சும் வாமா ஜொலகா. நைட்டெல்லாம் தூங்காமல் உட்காந்து ஜென்ஸா கலவை கூட பேசிக்கிட்டு இருக்க வேண்டாது. இப்போ காலையில் தெரிஞ்சு கிறுக்கு பிடிச்ச மாதிரி உட்காந்து இருக்க வேண்டாது. சோபாவில் நெருப்பு பிடிச்சிச்சு அது பிடிச்சிச்சு இது பிடிச்சிருச்சுன்னு. அல்லாவே மாப்பிள்ள கஷ்டப்பட்டு கட்டின விட்டா எரிச்சு விட்டுவாங்க. என்ன கோவம்னு தெரியல. நீ போய் உட்கார அந்த ஒத்த சோபாவில் அப்போ தெரியும் உனக்கு. இந்த கிளையோட காலையிலேயுமா உலாசனமா நோம்பு நேரத்துல என்ன இந்த சந்தேகம் பரமா வெறுங்கையை ஆட்டிட்டு வர்றா. வெய்யாட்டி வெறுங்கையை ஆட்டிட்டு வர்றா. ஆமா இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டதுக்கு கைக்கு 10 பவுனுக்கு வளையலா போட்டுட்டு வர முடியும். வெறுங்கை தான் வருது. என்ன நான் தான் ஜலகா பேச்சு சரியில்லை. நம்ம பார்க்க திரும்புதா மகமா உனக்கு காலையில என்ன கேடு? சாயந்தரம் தான் வரைய போது. வாடி பேச்சா பேசா வந்து அந்த சோபாவில் உட்கார நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிடுவா. நெஞ்சல் இருந்த பாருங்களேன். போராளமா தைரியமா உட்கார. அடி சந்திரன் போய் ஏறி உட்காந்துட்டாலமா நெருப்பு மேல சுடலடி. சோபாவில் ஏறி உட்காந்தா என்னட்டு சுட பைத்தியம் இதே பிடிச்சிருச்சு. நம்ம ஜனங்களுக்கு 2 நோம்பண்டா விட்டு பிடிங்க கிருக்கிட்டு வந்தா. எங்க இறங்க பாப்போம். கேளுங்களேன். நம்மளை சுற்றி ஒரே மந்திரக்காரி ஆர்வலமாக இருக்கிறாளுவா. காலையில் அவங்களாம் பொழுது போகலன்னா குரான் எடுத்து ஓதங்களுவோம். நன்மையாவது சேரும். அம்மா போட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள கிறுக்காக்காம. அடி அப்போ நம்ம கண்ணுக்கு தான் அப்படி தெரிஞ்சுக்குதோ. கேளுங்களேன். செத்த நேரத்தில் நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குதாம்மா. போய் கூப்பிடுறீங்களா என்ன நோம்பு திறக்க? இல்லை அப்படியே இருந்து மாச்சுக்கிட்டு போறீங்களா? வெயில் வெளியே தலை காட்ட முடியலடியாமா. ஜொலகா இந்த குடம் எங்கே கிடக்குன்னு பார்த்து எடுத்துக்கிடுவோமா. அதெல்லாம் எங்க கிடக்குன்னு தெரியல. நீங்க ஒன்றும் போயெல்லாம் கூப்பிட வேணாம். போனப்பட்டியே கூப்பிடுங்க. ஏழாவது கிளவியோட நான் வரேங்க. நீங்க வரையா தூணட்டா நிக்கிறீங்க.
அம்மா வீட்டுக்குன்னா 2 நாளைக்கு அனுப்பி விடுவாண்டா அவளை. ரொம்ப பிரசவ வைக்கிற மாதிரி தெரியாதா? அது போது நீங்கள் எங்கே கிளம்புறீங்க? யாரை கூப்பிட போகிறீங்க? என்ன பிரச்சனை? இவனுக்கு எல்லா பிரச்சனைமா. நோம்பு திறக்கடா, இஃப்தாருக்கு எல்லாரையும் கூப்பிட போகுது. ஆமாம், இன்னைக்கு இப்போ பள்ளியாசல கஞ்சி கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு வா. வேற என்ன அவனு டக்குன்னு சொல்லிடணாமா. சும்மா படக்கடா அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு சின்ன பையில வர மாதிரி வரக்கூடாது. அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களாம் வேலை செய்யாதுங்க. பிள்ளைங்களையும் காட்டவும் மாட்டீங்க. இருக்கிறவளுக்கே குரல் கொடுக்க ஏழடா இது. அதில் வேற அவ்வளோ கூட்டிட்டு வரணுமா? போவாப்பா தேத்தாம. சரி சரி, என்னன்னு டக்குன்னு என்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லுங்கம்மா. சருவத்து கொஞ்சம் பழங்களும் வடை சம்சான்னு கொஞ்சம் வாங்கிட்டு வாப்பா. உனக்கு வெள்ளம் பச்சை பிள்ளைகளுக்கு சொல்கிறாப்புல சொல்லணும். சரி சரி, அசரை தொழுது வாங்கிட்டு வரலாமா. பாப்பா பாட்ட வெயிலில் பட்டுற கடை நைஸா அப்படி நம்மளாச்சும் ஜெயின்ஸ் அவுட்டுக்கு போவோம். பொழுது போக மாட்டேங்குதம்மா. அவ்வளோதான், ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுச்சுங்க. இன்னைக்கு சாயந்தரம் நோம்பு திறக்க தான் வருங்க. எதுக்கு இந்த ஊடுன்னு தெரில. ஏமாத்தி விட்டானம்மா. எல்லா தேங்காவும்ல கொப்பரா வாக்குது. கழிச்சு என்னது கல்லி வச்சதுன்னு தெரியலையே. என்ன ஜெயின்ஸா நம்ம நிற்கிறத விட பார்க்காம போயிட்டு சின்னம் கொண்டு எங்கே போகிறான்னு தெரியலையே. என்ன ஜெயின்ஸா எங்கே போகிறா? இந்த குண்டு பாச்சாட்ட தேங்காய் வாங்கினல உள்ள எல்லாம் கொப்பரை தேங்காவா அள்ளி கொடுத்து விட்டான் உள்ள. அடி ஏன் கேளுங்களேன், கொப்பரை தேங்காய் நீ வாங்கிட்டு போனேன். விலை கம்மியாக கிடச்சி செண்டு வாங்கிட்டு போனேன். கழிச்சோ எல்லாத்தையும் கொப்பராவாக கொடுத்து விட்டானாம்மா. ஒரு வேளை ஜெயின்ஸா நீ வாடகை கடை வச்சுக்கணும்னா என்ன நிறையா தேவைப்படும்? கொப்பரா கொடுத்தா என்ன அட்டிக்கிறதாக ஒன்று கொடுத்துப்பானோடி. கொடுப்பான் அவனை போய் 2 கேள்வி கேட்கலான்னு தான் வைக்கிறேன். போயிடாத கடையில் வாப்பாவும் வைக்கிறாரா? ஆமாம் பார்த்துக்க. அட அப்படியா? வாப்பாவும் வைக்கிறாரு. இன்னும் இடத்துல ஈக்க மாட்டாரு. அப்பன்னா விட்டுருவோம். போய் நம்மளை மாட்டிக்கிற கூடாது. ரோஜாக்கு தான் இந்த தேங்காய் எண்ணெய் தேவைப்பட்டதுன்ற தலையை முடியெல்லாம் கொட்டுதுண்டு. மில்லில் கொடுத்துண்டா ஆட்டிக்கிறோம் கொப்பரைய. ஏன் குண்டு பச்சை வாப்பா இருந்தா என்ன உனக்கு என்ன? போய் யாரும் தானே பண்ணுறா? இல்லை உள்ள அவருக்கு நமக்கு பிடிச்சிக்கிறாரு. ஆமாம், உட்படாத ஆள். அது தொடர்ந்துட்டு போது என்னாச்சு ஜெயின்ஸா சாரீஸ் கலெக்ஷன் என்னாச்சு? யாரெல்லாம் எப்படி இருக்குது? இப்போ தான் மக்களுவோ வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க்கில் வந்து ஒன்று ஒன்றா ஆட் ஆகிக்கிட்டு இருக்குதுவா. இனிமேல் தான் நம்ம கலெக்ஷன் எல்லாம் போட்டு விடணும் வீடியோவாக எடுத்து குரூப்பில். சொல்லலாம் நம்ம குரூப்பில் ஆட் பண்ணாதவங்க ஆட் பண்ணிக்கிறேங்க வாட்ஸ்அப் குரூப்பில். அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோவிலையும் கொடுக்குறோம். ஆமாம் அந்த கொரியர் சார்ஜ் வந்து 99 ரூபான்னு சொல்லியிருந்தோம். அது வந்து கொரியரில் அனுப்பாமல் நம்ம கவர்மெண்ட் போஸ்ட்டில் அனுப்பினா கம்மியாக வரும்னு சொல்கிறாங்க எல்லாரும். அதனால் வந்து அது எவ்வளோ வருதோ அது மட்டும் வாங்கிக்கலாம். நம்ம சொல்லலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு கொஞ்சம் விலை கம்மி சேலையும் கொஞ்சம் வரும். இது வந்து கொஞ்சம் பெருநாட்டாயங்கிறதுனால கொஞ்சம் ஃபேன்சி சேலையாக எடுத்து போட்டிருக்கோம். அதுவும் வரும். வேறு என்ன உங்களுக்கு தேவை இருந்தாலும் ஏதாவது வாங்கி வைக்கலாம் மாமி அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள். புர்கா ஷாலு இதுவெல்லாம் நம்ம வாங்கி வைக்கலான்னு ஐடியாவில் இருக்கோம். இன்ஷால்லா சப்போர்ட் பண்ணுங்கள். பிஸ்மில்லான்னு 2-3 ஆர்டர் வந்திருக்குதுமா. இன்ஷால்லா நீங்களும் உங்கள் தேவைகளுக்கு நம்மள்கிட்ட வாங்கிக்கிறீங்க. அதெல்லாம் தொலைஞ்சிட்டு போகுது. நீயே அந்த மொட்டை வெயிலில் வந்து வாசலில் நிற்கிறா. கோதம்பு கிதம்பா காய போட்டு வச்சுக்கிறா. அது ஒன்றும் இல்லடி. இன்றைக்கி வந்து நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறேன் ஜெயின்ஸா. ஆமாம், நீனும் வந்துடு. ஒரு நாட்டி சொல்லலான்னு தான் வந்தேன். நீனும் வந்துடு. மாப்பிள்ளைனே சொல்லிவிட்டு ரோஜாவையும் கூட்டிகிட்டு வந்துடுடி. ஆமாம், இன்றைக்கி நம்ம வீட்டில் நோம்பு திறந்துடலாம் எல்லோரும். வாடா, நம்ம கடையில் தானே ஆர்டரு. உன் கடையில் ஜெயின்ஸா காலையில் வரைக்கும் அந்த ஐடியாவில் தான் இருந்தேன். இப்போ கொப்பரை தேங்காய் வேறு உள்ள இடத்துல போட்டுக்கிட்டு நல்லா வைக்காத. ஏதோ யோசனை பண்ணிக்கிறேன். அதையெல்லாம் போடலாமா, நல்ல தேங்காய் வாங்கி தான் போட்டிக்கிறேன். ஆமாம், வாங்கினா வாங்குங்களுவோ. அங்கே வந்து நிற்கிறவளுக்கே அங்கே வியாபாரம் பண்ண ஏழலை. பொழுதுனைக்கு இங்கிட்டு தானே வெறும் லாத்தரா கடையில் யாரிக்கிறா? அதுக்கெல்லாம் ஆள் போட்டாச்சு. வாடா சுட கற்று கொடுத்தாச்சு. என் மாப்பிள்ளையும் தான் வைக்கிறாங்களே 10 பேருக்கு சமம். அரபியப்பான்னு பிள்ளைவெல்லாம் ஒரே இதாக்கிதுப்பா. கேளுங்களேன், நம்ம வீட்டில் தான் துறைக்கிறார். வெறுமனே ஒன்றுக்கும் உதவாததுங்கம்மா. அடி ரசீதா உச்சு கொண்டு மிக்கணுமோ ஆச்சரியம் வாயெல்லாம் இழுத்தாப்பே தான் வைக்குது. என்னன்னு பாரு சீக்கிரம். அல்லவ என்ன சொல்கிறா? காலையிலேருந்து நம்மளை 10 மாதமா வச்சுக்கிறாளுவா? ஏன் என்ன கேடு? நல்லா தானே வைக்கிறா? நல்லா தான் இருக்குது. 7 மகன் தான் ஒரு நாள் வந்து பார்க்கறது இல்லை. நல்லா இருந்தால் மட்டும் நல்லா வைக்கிறாங்க. கண்ணை பிடிக்கி கீழே போட. நம்ம வீடு 8 வீடு வாசலில் நிற்போம், வருவோம் போவோம். ஒவ்வையா வந்துக்கிறாங்க. அங்கேருந்து இழுத்துக்கிட்டு என்னவா உங்களுக்கு? எவ்வளோக்குடி? அதான் ஒவ்வொரு ஜெயின்ஸாக்கு வந்துக்கிறாங்களே வேஸ்டா. என்னடி கூக்காமலா என்னைய பார்த்து வேஸ்டாங்கிறா? ஆமாம், நீ என்ன வேலையாவ சுத்த போறா? சும்மா வேஸ்டா தானே சுற்றுவாங்கிட்டு. அதான் கேட்டேன் ஏன் வேஸ்டாண்டு. அவள் வாங்கின இடத்துல இங்கே கொப்பரை தேங்காய் கொடுத்து ஏமாத்திட்டாங்களாண்டி பாவண்டி. ஆமாம், அதான் போய் கேட்க போறேன்னு போறா. அவள் கடையில் வாப்பாய்ப்பாங்க பிரேக் அடிக்கிறா. உங்க பேக்கரி கேட்டி அங்கே அவர் அடிப்பார் இழுத்து போட்டு. ஏன் அடிக்கிறாரு? சும்மாவா வாங்கிட்டு வந்துச்சு? காசு கொடுத்து தானே வாங்கிட்டு வந்துச்சு. சும்மா அதிகப்படுற காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா அடிப்பார். வேற ஒன்றும் இல்லை. இது அப்போ என்ன ஜெயின்ஸா நல்லா இருக்கிறியா? மழை கடை எப்படி போகுது? பாவுது ரொம்ப அக்கறையா உள்ள விளாட்டம் தான் கேட்பா. சரிடி குத்திக்கிட்டு விழுவாம நோம்பு திறக்க வந்துடுடி உச்சு குடும்பி. ஆமாம், நோம்பு திறக்க எல்லாரையும் கூப்பிட்டுக்குது. வந்துருங்கழுவா. நீ எல்லாரும் மாமியாரெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடு.
எங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு இஃப்தாருக்கு. அப்படியே மாமி சரி வந்துடும் மாமி. இது சரி சரி வேலை மிச்சமா மடி. எங்க ஊர்ல எல்லாம் நோம்பு திறக்க வந்தவளுக்கு சகர் சாப்பாடு செஞ்சு கையிலே கொடுத்து விட்டுருவாங்க 7ஆவது. உங்க வீட்ல எப்படி மாமி அப்படித்தானே? எங்கள் ஊரில் எல்லாம் நோம்பு திறக்க வர்றவளுக்கு 100 ரூபாயும் சகர் சாப்பாடு கொடுத்து விட்றதுக்கு 200 ரூபாயும் வாங்கிடுவாண்டி. எடுத்துக்கிட்டு வந்துடு 300 ரூபாயை மறந்துடாம வெறுங்கையை வீசிக்கிட்டு வராத. அவளை சும்மா வந்து 500 ரூபா கிடையாது. சும்மா பண்ணுக்கு தானே இது காசெல்லாம் இல்லை. இது என்னடி பெரிய வேலையாடி? எல்லாருமா சேர்ந்துன்னா இன்னைக்கு வீட்டில் எங்கள் வீட்டில்னா சகருக்கு ஆக்கி சாப்பிட்டு படுப்போமே விடிய விடிய பேசிக்கிட்டு இருந்துட்டு. சூப்பர் மாமி. என்ன சூப்பர் உச்ச கொடுப்பி. அமல் செய்வோன்னு யாரும் வாயிலேருந்து வரல. பேசிக்கிட்டு இப்போ இது பண்ணுவோம் அது பண்ணுவோன்ட்டு தான். எதுக்கு நோம்ப பிடிக்கிறியலுவா? மறுபடியும் நின்று அரிசியில் விடுவாங்க குத்திக்கிட்டு நமக்கு மாக்கே இல்லாத நோம்ப வச்சுக்கிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கம்மா.